டேய் தம்பி கைத்தட்டு. இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள், எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கொஞ்சம் கவனிங்க. என்னமோ ஏனோ தானோன்னுட்டு உட்காந்துக்கிட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டு இந்த தம்பி பாடுறார். டேய், இயேசு ராஜரீகம் பண்றார். ஆமென், ஹல்லேலூயா. யாரு ராஜரீகம் பண்றது? யாரு? இயேசு. பாவம் இல்லை, மரணம் இல்லை. சாத்தா உனக்கு என்ன கொடுத்தான் தெரியுமா? டேய் தம்பி, வேடிக்கை பார்க்குறிய, கவனி. சாத்தா என்ன கொடுத்தான் உனக்கு? நான் சொன்னா தெரியாது. எங்கே போய் பாரு, இங்கே பக்கத்தில் ஆஸ்பத்திரியில் போய் பாரு, இருதய ஆஸ்பத்திரியில் போய் பாரு. ஒன்று கிச் கிச்சுன்னு சத்தம் போடும், ஒன்று கூக்குன்னு சத்தம் போடும், ஒன்று படக்கு படக்குன்னு அங்கே சத்தம் போட்டுன்னு இருக்கோம். எதுக்கு? அங்கே ஆவி போய் போய் வந்துட்டு இருக்கோம். ஆவி என்ன செய்யுது? போய் போய் வருது. ஆனால் ஏசுநாதர் உனக்கு ஆவி போய் போய் வராமல் கை காலை சுகமாக வச்சிருக்கிறாரு. நீ என்னன்னா வேடிக்கை பார்த்துட்டு தலை குனிஞ்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி? ஏன்னா நீ கை தட்டலை உனக்கு, அதனால இப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அங்கே போய் பாரு, காலில் கட்டை போட்டு கையில் கட்டை போட்டு மூக்கில் டியூபை வச்சு அதை இதை வச்சு மூச்சு விட முடியாமல் அதை இதை செஞ்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இயேசுநாதர் உனக்கு கிருபை கொடுத்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மகிமையான கர்த்தரை எல்லாரும் கரங்களை தட்டி எப்படி கை தட்டணும் தெரியுமா? இப்போ எல்லாரும் கரங்களை மேல தட்டணும். சரிதானா? கை எங்க தட்டணும்? மேல. ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ரைட். இப்போ மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும். இயேசு ராஜரீகம் பண்ணுகிறார். இயேசு இந்த சென்னை பட்டணத்தை ராஜரீகம் பண்ணுகிறார். நம்புறீங்களா? ஆமென். இப்போ அறிக்கை செய்யறவங்க வாங்க. என்ன வார வாரம் இப்படி கூப்பிடுறீங்களா சொல்றீங்களா? உங்க தலையில இன்னும் ஏறணும். ஏறிச்சுன்னா இப்படி குனிஞ்சிட்டு இருக்க மாட்டீங்க, குதிப்பீங்க. அதுக்குதா வாங்க வாங்க. ஹல்லேலூயா. ரெடி ஆகலையா? உள்ள ஆவி இல்லையா? வாங்க வாங்கய்யா. வேற யாரெல்லாம் வருது? தம்பிமார் வந்து நிக்கிறியா? வா, அந்த குண்டு பையன் வா வா, நில்லு. சும்மா நிற்கிறதுக்கு இல்லை, விளங்குச்சா? அதுக்கு தான் சாயங்காலம் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் நேரம் உட்காந்து அக்கினினால் நிரப்பப்பட்டு இந்த சென்னை பட்டணத்தை என்ன செய்யணும்? சுதந்தரிக்கணும். விளங்குதா? இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். வசனத்தை சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். என் பக்கத்தில் நின்று சத்தமாக சொல்கிறவர் இன்னைக்கு வரல. அவர் ஒரு வாரம் வந்தால் ஒரு வாரம் டியூட்டி போட்டும், பரவாயில்ல. இப்போ சொல்லுங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். அதனால நிறைய பேர் பயப்படுவாங்க. எக்மோர் சென்னை பட்டணத்தில் இருக்கிற
எல்லா அசுத்த ஆவியும் வெளியேறுன்னு சொல்ல போகிறோம். விளங்கிச்சா? நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்கிறதுக்கு பயம். ஏன் பயம் தெரியுமா? சாத்தா வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுமான்னு பயம். விளங்கிச்சா? இப்போ சொல்ல போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்கிறதுக்கு ரெடியா? சும்மா ரெடி இல்லை, உன்னை சும்மா நிற்க வைக்கல. சத்ருவின் சகல வல்லமை என்ன செய்யணும்? மிதிக்கணும். எப்படி மிதிப்ப? மிதிச்சு காட்டு பார்க்கலாம். அப்படிதான் மிதிப்பியா? நல்லா மிதிப்பாக்கலாம். ஏய், காலு கீழே பாம்பு வந்தா எப்படி மிதிப்ப? மிதிச்சு காட்டு இப்போ. அதுக்கு தான் கூப்பிட்டேன், சும்மா கூப்பிடல. சொல்லுங்க, இப்போ வசனத்தை சொல்லி மிதிக்கணும். சரிதான? சத்தமா சொல்லணும். இந்த சென்னை பட்டணத்தை சுதந்திரிக்க போகிறோம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே சென்னை பட்டணத்திலே சகல அசுத்த ஆவிகளே வெளியேறு, வெளியேறு. இயேசுவின் நாமத்திலே ஜெயிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த சென்னை பட்டணத்தை ஆளுகை செய்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் சென்னையை ராஜரீகம் பண்ணுகிறார். சொல்லுங்க, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இயேசுவுடையது. சொல்லுங்க, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் பெருமாள் ரெட்டி தெருவும் எக்மோரும் சென்னை பட்டணமும் இயேசுவுக்கு சொந்தம். சொல்லுங்க, சென்னை பட்டணத்திலே அசுத்த ஆவிகளே, விபச்சார ஆவிகளே, இயேசுவின் நாமத்திலே வெளியேறு. எல்லா குடிப்பழக்கத்தின் ஆவிகளும் அப்புறப்படுத்துகிறோம். எல்லா விக்கிரக ஆவிகளும் இயேசுவின் நாமத்திலே இந்த சென்னை பட்டணத்தை விட்டு வெளியேறு. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே சகல மரங்களிலே கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளே வெளியேறு, வெளியேறு. இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க, நோய் இல்லாத சென்னை பட்டணத்தை இயேசுவின் நாமத்திலே உருவாக்குவோம். இயேசு கிறிஸ்து இந்த சென்னை பட்டணத்தை ஆட்சி செய்கிறார். ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் கரங்களை கையை மேல தட்டி பாடுவோம். மேல ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள் பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே, சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே, முன்னோடிகளே, தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். இப்போ இந்த சென்னை பட்டணத்தை சுதந்திரிக்கிறது எப்படி நடக்கும்? எப்படிங்க நடக்கும்?
பரிசுத்த ஆவியினால் ஆகும். ஆமென். எப்படி ஆகும்? அவரவர் இருக்கிற இடத்துல குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது வீட்டில் ஆவிக்குள்ள நிரம்பி பரிசுத்தாவின் அக்கினியில் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க தெருவில் ஒரு பேய் இருக்க முடியாது. ஆமென். உங்க தெருவில் இருக்கிற நாய்கள்லாம் வாழை சுட்டின்னு ஓடி போயிடும். விளங்குச்சா? எந்த நாய்? பிசாஸ் என்கிற நாய். விளங்குதா? உங்க தெருவில் அடிக்கடி குடிச்சிட்டு பிரச்சனை பண்றானா, ஒன்றும் பண்ணாதீங்க. அந்த ஆளுக்குள்ள இருக்கிற அந்தகாரத்தின் ஆவி என்ன செய்யுங்க? வெளியே அனுப்புங்க. ஏன் தெரியுமா? ராஜ்யம், வல்லமை, மகிமை, ஜனங்கள் யாருடையது? இயேசுடையது. இங்கே கொலோசியர் 1:16 போட்டிருக்குது, சிங்காசனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவருக்கென்றும். 1:16 என்ன போட்டிருக்கு? ஏன்னா வேத வசனத்தை வைத்து தான் நம்ம துதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும். இந்த உலகத்தில் எத்தனை பெரிய சிங்காசனம் இருந்தாலும் இயேசுநாதர் வந்தால் என்ன செய்யணும்? எழுந்து வாக் அவுட், எழுந்து போயிட வேண்டியதான். சகல சிங்காசனங்களானாலும் எல்லாம் யாருடையது? அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவர் மூலமாயும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். சகலமும் அவருடையது. ஆண்டவர் சொன்னார், என்னுடையவைகள் எல்லாம் உன்னிடதாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே அவருடையது எல்லாமே யாருக்கு சொந்தம்? இந்த எக்மூர்ல இருக்கிற எல்லா வீடுகள் யாருக்கு சொந்தம்? சென்னை பட்டணத்தில் இருக்கிற எல்லா வீடுகள் யாருக்குங்க சொந்தம்? எல்லா மாடி, எல்லா மரம் எல்லாம் யாருக்கு? ஆனால் பிசாசு இயேசுநாதர் கிட்ட போய் சொன்னா, என்னை வணங்குனா நான் தர்றேன் அப்படின்னா, நம்ம அவனை வணங்க போறதில்லை. நம்ம யாரை வணங்குறோம்? இயேசுவை வணங்குகிறோம். அவர் சகல அதிகாரத்தை ஆளுகை யார் கையில தந்திருக்கிறாரு? உங்ககிட்ட, என்கிட்ட தந்திருக்கிறார். இந்த சென்னை பட்டணத்தை நம்ம சுதந்திரிக்க போறோம். அவர் அங்க ஹைதராபாத்தை சுதந்திரிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவுக்கு நம்ம சொந்தமாக்குகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. glory. ரைட். இப்போ இந்த பாட்டு பாடி இல்லாமல் போன வாரம் பாட்டனா என்னன்னு தெரியல, ஆனால் ஞாபகம் வருது. கல்வாரி மலை மேல் கொளுத்தின தீபம், பல நூற்றாண்டாய் எரிகின்ற தீபம். கல்வாரி மலை கொளுத்தின தீபம், பல நூற்றாண்டாய் எரிகின்ற தீபம். இன்றும் நாளையும் எரிகின்ற தீபம், அணையாமல் நாங்கள் காத்திருவோம். நாளையும் எரிகின்ற தீபம், அணையாமல் நாங்கள் காத்திருப்போம். அது தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். அது தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நமது தலைவர். இருங்க, வார்த்தை தெரியாதனால முழிக்கிறீங்க. சொல்லுங்க, நமது தலைவர் இயேசு கிறிஸ்து. நமது சின்னம் சிலுவை, அதுவே. நமது மார்க்கம் பரலோக மார்க்கம். நமது வாக்கியம் அது என்னங்க? நமது வாக்கியம் என்னங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நமது வாக்கியம், நமது தலைவர், நமது சின்னம் சிலுவை, அதுவே. நமது மார்க்கம் பரலோக மார்க்கம். நமது வாக்கியம் எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? நமது தலைவர் இயேசு கிறிஸ்து. நமது சின்னம் சிலுவை, அதுவே. நமது தலைவர் இயேசு கிறிஸ்து. நமது சின்னம் சிலுவை, அதுவே. நமது மார்க்கம் பரலோக மார்க்கம். நமது வாக்கியம் அல்லேலூயா. நமது மார்க்கம் பரலோக மார்க்கம். நமது வாக்கியம் அல்லேலூயா. கல்வாரி மலை மேல் கொளுத்தின தீபம், பல நூற்றாண்டாய் எரிகின்ற தீபம். கல்வாரி மலை மேல் பல நூற்றாண்டாய் எரிகின்ற தீபம். இன்றும் நாளையும் எரிகின்ற தீபம், அணையாமல் நாங்கள் காத்திருவோம். நாளையும் எரிகின்ற தீபம், அணையாமல் நாங்கள் காத்திருவோம். அது தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். அது தலைமுறை தோறும் நிலை. ரைட், உட்காருங்க. ஹல்லேலூயா. வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்தது ஜே 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 சொல்லுங்க.
இயேசுவின் நாமம். அடுத்தது ஜே 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 சிலுவையின் மார்க்கம். விளங்குதா? யாருக்கு ஜே சொல்றீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற கட்சிக்கு இல்லை. யாருக்கு ஜே 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 ஜே? இயேசுவின். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜே 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 இயேசுவின் நாமம் சொல்லுங்க. ஜே 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 ஜே. அடுத்தது ஜே 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 சிலுவையின் மார்க்கம். சரிதானா? இயேசுவின் நாமம், அடுத்தது சிலுவையின் மார்க்கம். விளங்குச்சா? சொல்லாமா? ஜே 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 இயேசுவின் நாமம், ஜே 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 சிலுவையின் மார்க்கம், ஜே 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 கல்வாரி தீபம், ஜே 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 இயேசுவின் நாமம், ஜே 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 கல்வாரி தீபம், ஜே 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 இயேசுவின் நாமம். கல்வாரி மலை மேல் கொளுத்தின தீபம், பல நூற்றாண்டாய் எரிகின்ற தீபம். கல்வாரி மலை மேல் பல நூற்றாண்டாய் எரிகின்ற தீபம், இன்றும் நாளையும் எரிகின்ற தீபம், அணையாமல் நாங்கள் காத்திருவோம். அது தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும், அது தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். என்ன பாடினோம் கவனிங்க. கல்வாரி மலை மேல் சொல்லுங்க. கொளுத்தின தீபம், பல நூற்றாண்டாய் எரிகின்ற தீபம், இன்றும் நாளையும் எரிகின்ற தீபம், அணையாமல் நாங்கள் காத்திடுவோம். அது தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். விளங்குதா? அதை தான் பாடினோம். ஜே 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 இயேசுவின் நாமம். ரெண்டாவது ஜே 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 சிலுவையின் மார்க்கம். ஜே 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 மூணாவது கல்வாரி தீபம். ஜே 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 அடுத்தது என்னது? கல்வாரி தீபம். அடுத்தது கடைசியா இயேசுவின் நாமம். பாடிடலாமா? எல்லாரும் சந்தோஷமாக கைத்தட்டி பாடுங்க. இப்போ முதல்ல நின்னீங்க, கால் வலிச்சிருக்கோம். அதாவது நான் நிற்கிறதுக்கு மேலே இங்கே நீங்கள் வேற யாரும் நிற்கலை. சரிதானா? ஆமாம், நான் நிற்கிறதே பெருசு தான். விளங்கிச்சா? இப்போ அதனால் எல்லாரும் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ உட்கார்ந்ததுனால கையை மேலே தூக்கி தட்டுங்க. விளங்குதா? நல்லா சந்தோஷமாக பாடுங்க. ஜே 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 ஜேன்னு ஜே ஜேன்னு சொல்லுங்க. விளங்குதா? அங்கே யாரோ சொன்னாங்க பாருங்க, ஜே ஜேன்னு பசங்க அதை போல சொல்லணும். ஜே 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 இயேசுவின் நாமம், ஜே 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 சிலுவையின் மார்க்கம், ஜே 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 இயேசுவின் நாமம், ஜே 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 சிலுவையின் மார்க்கம், ஜே 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 கல்வாரி தீபம், ஜே 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 இயேசுவின் நாமம், ஜே 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 கல்வாரி தீபம், ஜே 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 இயேசுவின் நாமம். கல்வாரி மலை மேல் கொளுத்தின தீபம், பல நூற்றாண்டாய் எரிகின்ற தீபம். கல்வாரி மலை மேல் பல நூற்றாண்டாய் எரிகின்ற தீபம், இன்றும் நாளையும் எரிகின்ற தீபம், அணையாமல் நாங்கள் காத்திருவோம். நாளையும் எரிகின்ற தீபம், அணையாமல் நாங்கள் காத்திருப்போம். அது தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும், அது தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நமது தலைவர் இயேசு கிறிஸ்து, நமது சின்னம் சிலுவை, அதுவே நமது தலைவர் இயேசு கிறிஸ்து, நமது சின்னம் சிலுவை, அதுவே நமது வாசம் பரலோக ராஜ்யம், நமது வாக்கியம் அல்லேலூயா. நமது வாசம் பரலோக ராஜ்யம், நமது வாக்கியம் அல்லேலூயா. ஓ கல்வாரி மலை மேல் கொளுத்தின தீபம், பல நூற்றாண்டாய் எரிகின்ற தீபம். கல்வாரி மலை மேல் பல நூற்றாண்டாய் எரிகின்ற தீபம்,
இன்றும் நாளையும் எரிகின்ற தீபம் அணையாமல் நாங்கள் காத்திடுவோம். இன்றும் நாளையும் எரிகின்ற தீபம் அது தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். அது தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். அது தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். கல்வாரி குறித்து பாட மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். கவனிங்க, இன்னைக்கு செய்தியுடைய சாராம்சம் என்னன்றதை சொல்லிடுறேன். கிருபை ஆட்சி செய்கிறபடியினால் உங்கள் பாவமோ, இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற எந்த மனுஷனுடைய பாவத்தையும் பார்த்து ஆண்டவர் ஒருத்தனையும் தகுதி இல்லைன்னு சொல்லுகிறவர் அல்ல. ஏனென்றால் சென்னை பட்டணத்தில் இருக்கிற அத்தனை கொடிய பாவி, எத்தனை கொடிய பெரிய சிறைச்சாலையில் இருந்தாலும் அத்தனை மனுஷனுக்காகவும் இயேசுநாதர் சிலுவை என்ன செஞ்சிட்டார்? சுமந்துட்டார். அதனால் கிருபை ஆளுகிறது. அதனால் இயேசுநாதர் அவருடைய கிருபையினாலே எந்த மனுஷனையும் ரட்சிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். விளங்குதா? ஒன்று, பாவம் என்பது அங்கே தடை செய்ய முடியாது, கிருபை ஆளுகிறபடியினால். அடுத்தது, நோய்கள் பலவீனங்கள் ஆளுகை செய்ய முடியாது. அதனால் யாராவது வீட்டில் போயிட்டு எனக்கு சுகமாகணும், இயேசு அற்புதம் செய்வாரான்னு சொன்னால் அங்கே போயிட்டு முதல்ல விக்கிரகத்தெல்லாம் எடுத்து போட, அப்போ தான் ஜெபம் பண்ணுவேன்லாம் சொல்லாதீங்க. சரிதானா? அந்த காலம்லாம் போச்சு. முன்னால் நான் சொன்னேன், இப்போ சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமா? அங்கே லூக்கா 5:14-17 இப்போ தான் படித்தேன். என்னது? அங்கே பாவி இருந்தான், பரிசுத்தவான் இருந்தான், எல்லாவனும் இருந்தான். கர்த்தருடைய வல்லமை பிரசன்னமாக்கி எல்லாரையும் என்ன செஞ்சிருச்சு? சுகமாக்கிச்சு. ஆமேன். விளங்கிச்சா? அதனால கண்ணை மூடிட்டு பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிறார், கிரியை செய்கிறார். இங்கே ஒருவர், அங்கே என்னது மறந்து போச்சே, சரி ஞாபகம் வந்துருச்சு, சொல்கிறேன். இங்கேயே ஒருவர் பூஜை செய்து வந்ததுனால் பரிசுத்தாவியானவர் இப்போ கிரியை செய்ய மாட்டேங்கிறாரு. பூஜை என்ன பண்ணிட்டாரு? பூஜை செஞ்சுட்டு வந்ததுனால பரிசுத்தாவியானவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? கிரியை செய்ய மாட்டேங்கிறாரு. இந்த மாயஜாலத்தெல்லாம் நம்பாதீங்க. விளங்குதா? இதுக்கு தான் பேர் என்னது? மாயஜாலம். விளங்குச்சா? இந்த மாயஜாலம்லாம் இந்த வேதத்தில் கிடையாது. நீ என்னத்தனா பண்ணிட்டு போ, அதனால் நீ விக்கிரகத்தெல்லாம் வச்சிக்கோ, ஆண்டவரனை ஆசீர்வதிப்பார், அப்படி சொல்லலை. இயேசுவை ஏற்றுக்கிட்டு நீ நம்பினீன்னா அந்த அவர் கல்வாரி சிலுவையிலே செய்த புண்ணியத்தின் நிமித்தமாக உன் பாவத்தை நீக்கி உன்னை பரிசுத்தவானாக, ரோமர் 6 கடைசியில் சொல்லியிருக்கிறது, பரிசுத்தமாகுதல் என்பது இலவசமான ஈவாக கர்த்தர் பரிசுத்தத்தையும் கொடுக்கிறாரு, சுகத்தை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? ஃப்ரீயாகவே கொடுக்கிறார். ஆமேன். சுகம் ஃப்ரீ, பரிசுத்தம் ஃப்ரீ. பரிசுத்தம் என்னது? ஃப்ரீ. நீ ட்ரை பண்ணி நீ பார்க்க மாட்டேன் நீ சொல்லி, நான் இதை பார்க்கவே மாட்டேன் அப்படி திரும்பிக்கிறேன்னு சொல்லி கண்ணை மூடினேன்னா எவ்வளோ நேரம் மூடி இருப்பேன்? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்கலாம். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எவ்வளோ நேரம் கண்ணை நல்ல இருக்க மூடுங்க பார்க்கலாம். செய்யுங்க, உங்களை தான் சொல்கிறேன். கண்ணை என்ன செய்யுங்க? இருக்க மூடுங்க. எவ்வளோ நேரம் மூட முடியும்? 1 நிமிஷம், 1/2 நிமிஷம், எவ்வளோ நேரம் மூட முடியும்? ஒரு சிலர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் மூடிட்டு இருக்கிறாங்க. சரி, பாவத்தை பார்க்க மாட்டேன், தெருவில் போகிற பொண்ணை பார்க்க மாட்டேன், பையனை பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு தெருவில் இப்படி கண்ணை மூடிட்டே நடக்க முடியுமா? அதுக்கு நான் எல்லாத்தையும் முட்டை மாதிரி முழிச்சு பார்க்குறேன் அப்படி சொல்கிறதுக்கு சொல்லலை. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி நீதிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? அடிமைகளாக்கினபடியினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தம் என்பது கர்த்தர் இலவசமாக கொடுக்கிறார். நீ முயற்சி பண்ணி மூடினா 1 நிமிஷத்துக்கு மேலே என்ன செய்ய முடியாது? மூட முடியாது. நீ இதை ட்ரை பண்ணுற, அதை ஒன்றும் ட்ரை பண்ணாது. அதுக்கு பதில் என்ன பண்ணு? இயேசுவே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தாவினாலே ஆப்ரேட் பண்ணினாரோ அதே போல் அந்த பரிசுத்தாவின், அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு பிரசங்கத்தில் ஒரு 10% 5% தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது அதில். அதெல்லாம் போட்டோம், அடுத்த வாரத்துக்கு வச்சுக்கலாம். விளங்குதா? ஆமாம், இன்னும் நிறைய தெரியும்னா சாயங்காலம் வாங்க சொல்லி கொடுக்குறேன், போட்டோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் வல்லமையிலே ஆப்ரேட் பண்ணது போல உங்களையும் என்னையும் அதே போல் ஆப்ரேட் பண்ண விரும்புகிறார். இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? ஆமாம் நடக்கும். நான் சொன்னேன்னா இப்போ அப்புறம் டைம் பத்தாது உங்களுக்கு, சாயங்காலம் வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்புறம் பவுல் அப்போஸ்தலன் நீண்ட பிரசங்கம் பண்ண மாதிரி கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இருந்தால் எந்த பிசாசும் தெருவில் கிரியை செய்ய முடியாது. தெரியுமா? நான் அனுபவத்தோடு சொல்கிறேன், சும்மா சொல்லலை. என்னுடைய ஃபஸ்ட்டு கேசட் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கேசட் ரிலீஸ் பண்ணும்போது அடுத்த நாள் கேசட் ரிலீஸ் பண்ணணும். அப்போது நம்ம தினத்தூது பத்திரிகை ஆஃபீஸில்
கேசட் கவர் பிரிண்ட் அடித்தாங்க. நான் போய் தூங்க போனான்னா அவனும் தூங்க போயிடுவான். அதனால் நைட்டெல்லாம் உட்காந்துருந்து காலையில் ஒரு 4:30-5 மணி இருக்கும், டீ கடைக்கு டீ குடிக்கலான்னு போய் நின்னா ஒரு அம்மா வந்தது. கையில் டீ வச்சிட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா செம்பு எடுத்துகிட்டு வந்தது. வரும்போதே நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். பார்த்த உடனே தெரிஞ்சது இந்த அம்மாக்குள்ளே என்ன இருக்குது, பிசாசு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்ன பண்ண தெரியுமா, உடனே ஆவிக்குள்ளே மாறிட்டேன். இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். நான் உள்ளுக்குள்ளே அங்கே ஆவிக்குள்ளே மாறினேன். என்ன நடந்து தெரியுமா, இந்த செம்பு எடுத்துகிட்டு வந்த ஆள் நேராக வந்து கால் முன்னால் வந்து விழுந்துச்சு. விழுந்தது எதுக்காக விழுந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் அந்த கடைக்காரன் உடனே தண்ணியை ஊற்று, தண்ணியை தெளின்னு சொல்லி என்னத்தான் தெளித்தான். எனக்கு தெரியும் இது விழுந்தது எதனால், இயேசுவின் நாமத்தில் உள்ளுக்குள்ளே சொல்கிறேன். அங்கே என்னாச்சு, பிசாசால் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அதே போல் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் அக்கினி பிம்பங்களாக மாற்ற விரும்புகிறார். விளங்குதா? இந்த அக்கினியை பயன்படுத்தி செயல்படுத்துங்க. ஏன்னா யோவான் 3:34 சொல்லியிருக்குது, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவரை தமது ஆவியினால் அளவில்லாமல் நிரப்பி இருக்கிறார். இயேசுவை பிதாவானவர் எப்படி நிரப்பினார்? இப்போ நான் சொல்கிற இந்த செய்தியை சும்மா ஏனோதானு கேட்டுட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த காரியம் என் மூலமாக நடக்கணும்னு ஒரு சவாலாக ஒரு ஆள் எடுத்தீங்கன்னா இந்த சென்னை பட்டணம் இல்லை, உலகத்தையே சுதந்திரிச்சிடலாம். விளங்கிச்சா? ஏன்னா இந்த இயேசு அளவில்லாமல் நிரப்பினவர். யோவான் 20:21 ஆண்டவர் சொன்னார், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை என்ன செய்கிறேன். பிதா இயேசுவை எப்படி அனுப்பினார்? அளவில்லாமல் ஆவியில் நிரப்பி அனுப்பினது போல கர்த்தர் உங்களை என்னென்ன செய்கிறார்? அளவில்லாமல் நிரப்பி அனுப்பியிருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒரு பெனிகின் அல்ல, இந்த சபையில் இருக்கிற எல்லாருமே ஒரு பெனிகின் போல கர்த்தருடைய ஆவியிலே அளவில்லாமல் நிரப்பப்படணும். விளங்குதா? யார் அதை விருப்பத்தோடு கேட்குறீங்களோ கர்த்தர் என்ன செய்வார்? அதை கொடுப்பார். அதை எப்படி சுதந்திரிக்கணும்? ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் அந்த கல்வாரி மலை மேல் கொளுத்தின தீபத்தை நினைத்து இப்போ அதை எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறதற்காக இப்போ கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாக போகிறோம். சரிதானா? அப்பத்தை கொண்டு வாங்க, ஜெபம் பண்ணுவோம். அப்பம் கொண்டு வந்தோடனே அப்பம் பெற்றுக்கொள்றதுக்காக மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நின்று வாங்கிவிடுவோம். சரிதானா? எல்லாரும் இப்போ அப்படியே கல்வாரி சிலுவையை நினைப்போம். நினைச்சு ஹல்லேலூயா